சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் டியூட்டோரியல் கிளாஸ் 1. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங்க்கு தேவையான பேசிக் மெட்டீரியல்ஸ் அது எங்க வாங்கலாம் அப்படிங்கிற லிங்க்கும் நம்ம பார்க்க போறோங்க. சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங்ல ரொம்ப முக்கியமான பேசிக் மெட்டீரியல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா சில்க் த்ரெட் தாங்க. இப்போ பாருங்க, நமக்கு சில்க் த்ரெட் வந்து இந்த மாதிரி 500 மீட்டர்ஸ்லயும் கிடைக்குது. மோஸ்ட்லி நம்ம மாதிரி ஸ்மால் பிசினஸ் பண்றவங்க எல்லாருமே யூஸ் பண்றது வந்து இந்த 500 மீட்டர்ஸ் இருக்கிற இந்த ஸ்பூல் தாங்க யூஸ் பண்ணுவாங்க சில்க் த்ரெட்ல. இதுல நிறைய பிராண்ட் இருக்குதுங்க. டபுள் பெல் பிராண்ட் இருக்கு, ராயல் பிராண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. ராஜ் பிராண்ட் இருக்குது. மோஸ்ட்லி காமனா எல்லாரும் யூஸ் பண்றது டபுள் பெல் பிராண்ட் மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. பட் எல்லா பிராண்டுமே கொஞ்சம் குவாலிட்டியா நல்லா தாங்க இருக்கும். ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம், எது நம்மளுக்கு செட் ஆகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சின்ன ஸ்கூல்ல வந்து நம்மளுக்கு 500 மீட்டர்ஸ் இருக்குதுங்களா, இதுல வந்து 2000 மீட்டர்ஸ் த்ரெட் இருக்குங்க. இது மோஸ்ட்லி காமனா யாரும் யூஸ் பண்றது கிடையாது. இதோட ஷேட் நம்ம கீழே கொடுத்துருப்பாங்க இங்க. பட் ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைங்க. ரெண்டுல எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த த்ரெட்டோட ஷேட் நம்பர் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்பவுமே என்ன பண்ணலாம்னா, இது யூஸ் பண்ணும்போதுல இந்த கவரை பிரிச்சுட்டு இந்த ஷேட் நம்பரை நம்ம இதுக்குள்ளேயே இந்த பேப்பர் இங்கே வச்சிட்டோம்னா பின்னாடி நமக்கு என்னைக்காவது இந்த ஷேட் நம்பர் தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கவர் மட்டும் கீழே போடாமல் இது உள்ளே வச்சிங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த த்ரெட் வந்து ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு வந்து இந்த த்ரெட் எண்டில் ஒட்டி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த நூல் வந்து பிரிஞ்சு வராமல் ஆர்கனைஸாக இருக்கும். ஸோ அதனால ஒரு பேக்கெட் விண்டீஸும் த்ரெட் பாக்ஸ்க்குள்ளே போட்டு வச்சிட்டோம்னா நல்லதுங்க. இப்போ இந்த சில்க் த்ரெட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 20 ரூபீஸ்ல இருந்து 25 ரூபீஸ் வரைக்கும் இருக்கும். இது நம்ம எங்க வாங்கலாம் அப்படின்னா மீஷோல வாங்கலாம், அமேசான்லயும் வாங்கிக்கலாம், யூடியூப்லயுமே நிறைய பேர் இதை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்டயுமே வாங்கிக்கலாம். நல்லா அவங்களே வந்து நல்லா குவாலிட்டியா பார்த்து செக் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுவுமே. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான பேசிக் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேங்கிள்ஸ் தாங்க. பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் தான் மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ணுவோம். இதுலயுமே நமக்கு 2 டைப் ஆஃப் பேங்கிள்ஸ் இருக்குது. ஃபிளாட் பேங்கிள்ஸ் அப்புறம் நார்மல் பேங்கிள்ஸ். இப்போ ஃபிளாட் பேங்கிள்ஸ் நார்மல் பேங்கிள்ஸ் என்ன பார்க்கலாமா? இப்போ பாருங்க, இந்த பாக்ஸ் வந்து ஒரு பாக்ஸ் வந்து நான் ஃபிளாட் பேங்கிள் வச்சிருக்கேன், இன்னொரு பாக்ஸ் நார்மல் பேங்கிளும் வச்சிருக்கேன். ஸோ இது ஃபிளாட் பேங்கிள்னா இந்த பேங்கிளோட மேல் பாகம் வந்து இந்த மாதிரி ஃபிளாட்டா தட்டையா இருக்கும். இது வந்து ஃபிளாட் பேங்கிள். இது நார்மல் பேங்கிள்னா இதோட மேல் பாகம் இந்த மாதிரி கர்வா இருக்கும். ஸோ இது வந்து நார்மல் பேங்கிள். கர்வா இருக்கிறது, வளைவா இருக்கிறது வந்து நார்மல் பேங்கிள். ஃபிளாட்டா இருக்கும் இல்லையா, அது வந்து ஃபிளாட் பேங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டைப்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ். இதுலயே வந்து இன்னும் நம்மளுக்கு நிறைய சைசஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபிளாட் பேங்கிள் பார்க்கலாம். இது ஃபிளாட் பேங்கிள்ல 1 கட் பேங்கிள். ஒரு பாக்ஸுக்கு வந்து 12 கலர்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 கலர்ஸ் இருக்கும். எந்த பேங்கிள் பாக்ஸ் எடுத்தாலுமே அது எல்லாத்துலயுமே 12 கலர்ஸ் தான் இருக்கும். இங்க பாருங்க, நார்மல் பேங்கிள்ஸ்லயுமே 12 கலர்ஸ் தான் இருக்கும். இப்போ ஃபிளாட் பேங்கிள்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து 1 கட் பேங்கிள், இது வந்து 2 கட் பேங்கிள்ஸ். ஃபிளாட் பேங்கிள்லயே 2 கட் பேங்கிள்ஸ். இங்க பாருங்க, இதுலயுமே 12 கலர்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஒரு பாக்ஸ்ல 12 கலர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கலருமே 2 பேங்கிள் இருக்கும். ஸோ 2 பேங்கிள்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து 2 கட் பேங்கிள்ஸ். அதாவது 1 கட் பேங்கில் 2 கட் பண்ணா நம்மளுக்கு என்ன சைஸ் கிடைக்குமோ அதுதான் வந்து 2 கட் பேங்கிள்ஸ். இது வந்து 2 பேங்கிள்ஸ் இருக்கும். ஈச் கலர் 2 பேங்கிள்ஸ் இருக்கும். இது ஃபிளாட் பேங்கிள்ல 1 கட் பேங்கிள், ஃபிளாட் பேங்கிள்ல 2 கட் பேங்கிள். இது ஃபிளாட் பேங்கிள்ல 4 கட் பேங்கிள்ஸும் இருக்கு. இதுவுமே 12 கலர்ஸ் இருக்கும். பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இதுவும் 12 கலர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு கலர்ஸும் 4 பேங்கிள்ஸ் இருக்கும். இது வந்து 4 கட் பேங்கிள்ஸ். எல்லா கலர்ஸுமே 4 பேங்கிள்ஸ் இருக்கும். அதாவது 1 கட் பேங்கில் 4 டைம்ஸ் கட் பண்ணோம்னா என்ன சைஸ் கிடைக்குதோ பாருங்க. 1 கட் பேங்கிள் சைஸ் இருக்கும். நான் 4 கட் பேங்கிள்ஸ் சேர்த்து வச்சோம்னா ஒரு 1 கட் பேங்கிள் சைஸ் கிடைக்குதா? இது வந்து 4 கட் பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் 6 கட் பேங்கிள்ஸும் இருக்கு. இது வந்து நம்ம ஃபிளாட்ல பார்த்தோமா, இதே மாதிரியே நார்மல் பேங்கிள்ஸ்லயுமே இருக்குது. இது வந்து நார்மல் பேங்கிள்ஸ்ல 1 கட் பேங்கிள், இது வந்து நார்மல் பேங்கிள்ல 2 கட் பேங்கிள்ஸ். இதுலயுமே 12 கலர்ஸ் இருக்கும். ஈச் கலர் 2 பேங்கிள்ஸ் இருக்கும். ஸோ சேம் இதே மாதிரி தான் 2 கட் பேங்கிள்ஸ் எடுத்து சேர்த்து வச்சோம்னா ஒரு 1 கட் பேங்கிள் சைஸ் நமக்கு இருக்கும். ஸோ இது வந்து 2 கட் பேங்கிள்ஸ். நார்மல்ல 2 கட் பேங்கிள். இதுலயுமே நமக்கு 4 கட் பேங்கிள்ஸும் இருக்கு. ஸோ இது வந்து 4 கட் பேங்கிள்ஸ். நார்மல் பேங்கிள்ல 4 கட் பேங்கிள்ஸ். இதுல வந்து ஈச் கலர் 4 பேங்கிள்ஸ் இருக்கும். ஒரு பாக்ஸ்ல 12 கலர்ஸ் இருக்கும். சேம் அதே மாதிரி இந்த பாக்ஸ்ல இருக்கிறது வந்து நார்மல் பேங்கிள்ல 6 கட் பேங்கிள்ஸ். ஈச் கலர் 6 பேங்கிள்ஸ் இருக்கும். இந்த 6 பேங்கிள்ஸ்ல இப்படி ஒன்னா சேர்த்து வச்சு நம்ம 1 கட் பேங்கிள்ல நம்ம இப்படி வச்சு பார்த்தோம்னா அதோட சைஸ் கரெக்டா 1 கட் பேங்கிளுக்கு இருக்கும். அதாவது 1 கட் பேங்கில் 6 டைம்ஸ் நம்ம கட் பண்ணோம்னா என்ன சைஸ் கிடைக்குமோ அதுதான் வந்து நமக்கு 6 கட் பேங்கிள்ஸ். இதுலயும் வந்து ஒரு பாக்ஸ்ல 12 கலர்ஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து நமக்கு சைஸஸும் இருக்குது. 2.2 சைஸ் வந்து குழந்தைங்க போடுற மாதிரி, அப்புறம் கொஞ்சம் பெரிய குழந்தைங்கன்னா 2.4 சைஸ், மீடியம் சைஸ்ல இருப்பாங்க இல்லையா லேடிஸ், அவங்களுக்கு வந்து 2.6 2.8 2.10 அவங்களோட ரிஸ்க் சைஸை பொறுத்து பேங்கிளோட சைஸும் மாறும். ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இந்த பேங்கிள்ஸ்லாம் நம்ம எங்க வாங்கலாம் அப்படின்னா மீஷோல கிடைக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் கிடைக்குது. நிறைய யூடியூப் சேனல்ஸுமே வந்து சில்க் த்ரெட் ரா மெட்டீரியல்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்டயுமே வாங்கலாம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி குவாலிட்டியை செக் பண்ணி தான் வாங்கியிருப்பாங்க.
ஸோ அதனால அவங்ககிட்டயுமே வாங்கிக்கலாம். இந்த பேங்கிள்ஸோட இந்த பிளாஸ்டிக் பேங்கிள்ஸும் இல்லை, நார்மலா பேங்கிள்ஸோட மேனுஃபேக்சரிங் யூனிட் தமிழ்நாட்டில் எங்க இருக்குது அப்படின்னா சேலம்ல இருக்குது. சேலம்ல யாராவது இருக்கீங்க, இல்லை சேலத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஊர்ல ஈரோடு, திருப்பூர், சேலம் பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது இருக்கிறீங்கன்னா சேலத்திலேயே வாங்கிக்கலாங்க. ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல தான் அங்கேயும் இருக்கும். ஆர்டி பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 4 or 5 கிலோமீட்டர்ஸ்ல தான் இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 4 to 5 கிலோமீட்டர்ஸ்ல தான் வந்து ஆர்டி பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்கிள் கடை இருக்குதுங்க. அவங்க மேனுஃபேக்சரிங், அவங்களே ஓன் மேனுஃபேக்சரிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பெய்டு ப்ரொமோஷன்லாம் பண்ணல, எனக்கு தெரிஞ்சதான் நான் சொல்றேன். உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா நீங்க போய் அங்க சர்ச் பண்ணி பாருங்க, எப்படி இருக்கு ரேட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் போய் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ், யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம ஸ்பார்க்கிள் கிரியேஷன் சேனல்ல வர வீடியோஸ் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கிற மற்ற வீடியோஸையும் பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா ஸ்பார்க்கிள் கிரியேஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேங்கிள் மேனுஃபேக்சரிங் யூனிட் நம்ம தமிழ்நாட்டிலேயே சேலத்துல ஆர்டி பேங்கிள்ஸ் அப்படின்னு ஒரு கடையில் இருக்குதுங்க. அதோட அட்ரஸ் வந்து நம்ம பார்த்துட்டு நான் கீழே கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட் பின் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அதே ஸ்ட்ரீட்லயே வந்துட்டு பாலாஜி வளையல் மண்டி அப்படின்ற ஒரு கடையும் இருக்குது. அங்கேயும் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளான பிரைஸ்ல கிடைக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா நம்ம மீசோலாம் வாங்கணும்னா ஒரு பாக்ஸுக்கு வந்து 130 rupees 140 rupeesல இருந்து கிடைக்குது. இப்போ இங்க நாங்க இருக்கிற ஏரியால வந்து நான் வாங்க வந்து 120 rupees, ஒரு பாக்ஸ் வந்து 120 rupees வாங்கியிருக்கேன். ஆர்டி பேங்கிள்ஸ் ஷாப்ல வந்து ஆர்டி வளையல் மண்டி அப்படின்னு எழுதிப்பாங்க அந்த ஷாப் கடை. அவங்க வந்து 85 rupees 90 rupeesல இருந்தே வந்து நமக்கு கிடைக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க. நானும் இது வரைக்கும் அந்த ஷாப்புக்கு போனதில்லை, இந்த வீக் தான் போலான்னு இருக்கிறேன். எனக்கு இந்த வீக் தான் தெரிஞ்சது அந்த கடையை பத்தி, ஸோ அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். யாராவது ஆல்ரெடி நீங்க ஆர்டி பேங்கிள்ஸ்க்கு போய் நீங்க வாங்கிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. மற்றவங்க தெரிஞ்சுக்கணும், நானும் தெரிஞ்சுக்குவேன். ஸோ நானும் இனிமே தான் அந்த கடைக்கு போக போறேன். நான் போய் பார்த்துட்டு நானும் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான பேசிக் மெட்டீரியல்ஸ் சில்க் த்ரெட் ஜுவல்லரிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா குந்தன் ஸ்டோன்ஸ் தாங்க. பாருங்க, இது வந்து திலகம் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க, டிராப் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 4x3 சைஸ்ல இருக்கு. இது நான் எங்க வாங்கினேன் அப்படின்னா மீஷோல தான் வாங்கினேன். இந்த 2 பேக்கெட் வந்து ஃப்ரீயா கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா ஷைனிங்காகவும் இருந்தது. இது வந்து கிளாசி குந்தன் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிளாசி லுக்கும் இருக்குது, பாருங்க ஷைனிங்கா இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி ஷைனிங்கா இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து கிளாஸ் குந்தன் ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க. இல்லையே நம்மளுக்கு மேட் ஃபினிஷ் குந்தன் ஸ்டோன்ஸும் இருக்குது. இப்போ என்னோட கையில வச்சிருக்கு இல்லைங்களா, இது வந்து மேட் ஃபினிஷ் குந்தன் ஸ்டோன்ஸ். இதுல வந்து அந்த அளவுக்கு ஷைனிங் இருக்காது. இதே நம்ம கிளாஸ் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து நல்லா ஷைனிங்கா இருக்கும். இங்க பாருங்க, கிளாஸ் குந்தன் ஸ்டோன்ஸ் ஷைனிங்கா இருக்கா. இது வந்து மேட் ஃபினிஷ் குந்தன் ஸ்டோன்ஸ் பாருங்க, ஷைனிங்கே இருக்காது. ஸோ நம்மளோட டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணிக்கிறதா இல்லை ஷைனிங்கா இருக்கிற கிளாஸ் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதான்னு நம்மளோட செலக்ஷன்ல தாங்க இருக்குது. ரெண்டுமே அழகா தான் இருக்கும், நம்ம டிசைன் பண்றப்போ ரெண்டுமே அழகா தான் இருக்கும். இது வந்து 10 கிராம் வந்து 20 rupees வந்து 25 rupees வரைக்குமே கிடைக்குங்க நம்மளுக்கு. இது வந்து ஃப்ரேம்டு குந்தன் ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க. இதோட அவுட்டர் லேயர் பாருங்களேன், ஒரு கோல்டன் கலர்ல ஒரு ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க. இந்த திலகம் ஷேப்ல ஒரு கோல்டன் கலர்ல ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதனால இது வந்து ஃப்ரேம்டு குந்தன் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அந்த கோல்டன் கலர் ஃப்ரேம் இல்லை அப்படின்னா நம்மளோட ஸ்டோன்ஸ் எப்படி இருக்கும்னா இது வந்து ஃப்ரேம் இல்லாம இருக்கிற குந்தன் ஸ்டோன்ஸ். இது வந்து 10 கிராமுக்கு வந்து 30 rupees இருக்குது. ஃப்ரேம்டு குந்தன் ஸ்டோன்ஸ் 10 கிராமுக்கு வந்து 20 ல இருந்து 25 rupees வரைக்கும் கிடைக்கும். இது மட்டும் இல்லாம நம்மளுக்கு பேர்ல் குந்தன் ஸ்டோன்ஸும் இருக்குது. நீ பாருங்க, இது வந்து ஹார்ட் ஷேப்ல இருக்கிற பேர்ல் குந்தன் ஸ்டோன்ஸ். பேர்ல் இதுவே வந்து எல்லா ஷேப்லயுமே இருக்கு, ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள். பேர்ல் குந்தன் ஸ்டோன்ஸ் பார்த்தோமா. இப்போ அடுத்தது வந்து இது வந்து செராமிக் குந்தன் ஸ்டோன்ஸ், செராமிக் ஹார்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ். இதுலயுமே எல்லா ஷேப்ஸுமே இருக்குது. ஆக்சுவலா இந்த எல்லா குந்தன் ஸ்டோன்ஸ்லயுமே ஃப்ரேம்டு குந்தன் ஸ்டோன்ஸ், ஃப்ரேம் இல்லாத குந்தன் ஸ்டோன்ஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரி செராமிக் குந்தன் ஸ்டோன்ஸ், பேர்ல் குந்தன் ஸ்டோன்ஸ், இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் குந்தன் ஸ்டோன்ஸ்லயுமே வந்து நிறைய ஷேப்ஸ் இருக்கு. என்னென்ன ஷேப்ஸ் இருக்கு அப்படின்னா ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், ஹாஃப் மூன் ஷேப் இருக்கு, ஸ்டார் ஷேப் இருக்கு, கிரவுன் ஷேப்பும் இருக்கு, ஐ ஷேப் இருக்கு, திலகம் ஷேப் அதாவது டிராப் ஷேப்பும் இருக்கு, ரவுண்ட் ஷேப்பும் இருக்குது, வி கட் ஹார்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸும் இருக்கு. இது எல்லாமே நமக்கு எல்லா சைஸஸ்லயும் கிடைக்கும். 3x3 சைஸ், 3mm சைஸ், 2mm சைஸ், 4mm சைஸ்ன்னு சொல்லிட்டு அதோட சைஸ் வரையாவும் நமக்கு கிடைக்குது. அந்த சைஸஸ்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு டிசைன்ஸ் மேக் பண்ணும் போதுலயும் அந்த சைஸ் வந்து நான் சொல்றேங்க. குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஹோல்சேல்ல நம்மளுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ், மீஷோ, யூடியூப்ல நிறைய பேர் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கிட்டையுமே பார்த்து அவங்கள்ட்ட குவாலிட்டி செக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இல்ல நான் டைரக்டா வாங்கணும் அப்படின்னா எனக்கு இதோட மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்க இருக்குன்னு தெரியல. பட் வந்து நான் எங்க வாங்குறேன் அப்படின்னா பூஜா கிராஃப்ட் வேர்ல்டு அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் தான், அங்கதான் வாங்குறேன். அவங்க கிட்ட வந்து மினிமம் 1000 rupeesக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். நிஜமாவே இது பெய்டு ப்ரமோஷன் கிடையாதுங்க. நான் எங்க வாங்குறேன் அப்படிங்கிற டீடைல்ஸ் மட்டும் தான் நான் சொல்றேன். நீங்களும் உங்களுக்கு அங்க வாங்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் கண்டினியூஸா வாங்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க வாங்கிக்கலாம். பூஜா கிராஃப்ட் வேர்ல்டு இங்க வந்து நம்ம ஆர்டர் பண்ணோம்னா ஒரு 4 to 5 days ஆகுது டெலிவரிக்கு. கரெக்டா ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டோம்னா கரெக்டா கொடுத்துறாங்க. ஒரு ப்ராப்ளம் எனக்கு இது வரைக்குமே வந்து எந்த ப்ராப்ளமும் வந்தது. நான் வந்து ஒரு 10 to 20 times வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். எனக்கு ப்ராப்ளம் வந்தது இல்லை. கரெக்டா வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஆனா மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி வந்து நம்ம 1000 rupeesக்கு கண்டிப்பா நம்ம ஆர்டர் பண்ணிருக்கணும். இது பெங்களூர்ல இருக்குது. இந்த ஷாப் வந்து பெங்களூர்ல, மைசூர்ல இருக்குது. இங்கதான் வாங்கணும்னு நான் சொல்லலைங்க. நீங்க ஒன்ஸ் நான் எங்க வாங்குறேன் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன்.
ஒன்ஸ் நீங்க வாங்கி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குது, குவாலிட்டி வைஸும் பிடிச்சிருக்குது, ரேட் வைஸ் பிரைஸ் வைஸும் பிடிச்சிருக்குது அப்படின்னா நீங்க அங்கேயே கண்டினியூ பண்ணிக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இவங்க கிட்டயுமே வந்து ரேட்டும் ரீசனபிளா தான் இருக்குது, குவாலிட்டியுமே எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங்ல நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான பேசிக் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா க்ளூ, ஃபெவிக்ரில் க்ளூ. இங்க பாருங்க, இதுல ப்ளூ கலர் இருக்கு, பிங்க் கலர் இருக்கு, அப்புறம் இன்னொரு க்ளூ வந்து நம்ம B7000 க்ளூவும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மூணு தான் நம்ம மோஸ்ட்லி வந்து காமனா சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங்ல யூஸ் பண்ற க்ளூஸ். இது என்னது ப்ளூ கலர் பிங்க் கலர்னு பார்த்தோம்னா, ப்ளூ கலர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா ட்ரை ஆகும், பிங்க் கலர் வந்து கொஞ்சம் லேட்டாக ட்ரை ஆகும், மற்றபடி வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. B7000 ப்ளூ எங்க அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா மெட்டல் ஸ்டிக் பண்றதுக்கு, ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ளூ கலர் ஃபெவிக்ரில் க்ளூ, பிங்க் கலர் ஃபெவிக்ரில் க்ளூ எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சில்க் த்ரெட்ல ஸ்டோன்ஸ் ஓட்டுறதுக்கு நம்ம இந்த ஃபெவிக்ரில் க்ளூ யூஸ் பண்ணுவோம். ஸ்டோன்ஸ் மேலேயே ஸ்டோன்ஸ் ஓட்டணும் அப்படின்னா B7000 க்ளூ யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான டூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான நல்ல யூஸ்ஃபுல்லான டூல் அப்படின்னா இதுதான் சொல்லலாம், க்ளூ ஸ்டிக் பென். இது வந்து க்ளூ, இது ஸ்டிக் பென். இது வேற ஒன்றும் இல்லைங்க, குந்தன் ஸ்டோன்ஸை எடுத்து வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இது ஒட்டெல்லாம் செய்யாது. இங்க வந்து க்ளூவை வந்து இதோட டிப்ல கொஞ்சமா எடுத்துட்டு ஒரு கேப் மாதிரி, தொப்பி மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டோன்ஸ் வந்து எடுத்து எடுத்து வைக்கிறது. நம்ம ஒவ்வொரு தடவையும் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இந்த டிப்பு வச்சு இந்த குந்தன் ஸ்டோன்ஸை இந்த மாதிரி எடுத்து நம்மளுக்கு தேவையான இடத்துல இப்படி பிளேஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கு தாங்க யூஸ் பண்றோம். இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் இப்படி எடுத்து இப்படி கொண்டு வந்து நமக்கு க்ளூல வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்றோம். ஸோ அழகா இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஸ்டிக் பென் யூஸ் பண்றோம். பட் இது வந்து க்ளூ கிடையாது, இது வந்து ஒட்டாது எதுலையுமே. ஜஸ்ட் இது எடுத்து எடுத்து வைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்றோம். ஆனா நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லான டூல் தாங்க இது. இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 20 ருபீஸ் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து தான் அந்த கவர்க்குள்ள இருக்கும். இந்த க்ளூவும் ஸ்டிக் பண்ணும் சேர்ந்து தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 20 ருபீஸ் இருக்கும்.